அந்த பெற்றோர்கள் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. இந்த 18 குழந்தை. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த குற்றம் இன்றும் குறைந்தபாடு இல்லை. தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு சிறு முதல் பெண்களுக்கும் எதிராக அநீதி நடந்து கொண்டே இருக்கிறது என்பது தினத செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மதுராந்தகத்தில் 14 சிறுமி இதே போன்று பாலியல் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சென்னை வேசார்பாடி அருகே இதே போன்ற சம்பவம் இதே போன்ற குற்றம் நடந்து கொண்டிருக்கு, பாலியலாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்ந்து பேர சூழல் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஒரு துயர சம்பவம் கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி விளாத்துக்குளம் பகுதியில் ஒரு பெண் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறாள். +2 படிக்கிற மாணவி. பெற்றோர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வீட்டு வெளியே சென்ற பெண் காணவின்ற அடிப்படையில் காவல்துறை போராளிக்கப்பட்டு காவல் சோதனை போது பெண் பாலியலாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்பது தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் அந்த பெண்ணுடைய உடல்குறை ஆராய்ந்து பார்த்தோம்னா தான் பாலியல் உறுதி செய்கிறார்கள். அந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் சம்பவம் நடந்துகிறது. பொதுமக்கள்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள். ஒந்தெழுத்து பெரிய பேரழிச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த செய்தியில் பேரழிச்சியாக ஏற்பட்டது. இன்னமும் பெண்களுக்கெல்லாம் உங்களுக்கு சேரவில்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கெல்லாம் இது போன்ற துயர சம்பவங்கள் உங்களுக்கு சேரவில்லையா? அதன் அடிப்படையில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் டிஎஸ்பி மதன் அவர்கள் 14 படைகள் அமைச்சு தனிப்படை வேட்டைகள் அமைச்சு 98 கேமரா ஆய்வு செய்திருக்கிறார்கள். 98 கேமரா ஆய்வு செய்ததில் ஏற்கனவே குற்றப்பின்னணியில் உள்ள நபர்கள் எல்லாம் அவர்கள் அன்றைக்கு எங்கே இருந்தார்கள் என்ற ஆய்வு செய்த பிறகு எல்லா கேமரா ஆய்வு செய்த பிறகு அந்த காட்டு பகுதியில் அமைக்கப்பட்ட காற்றாலை பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவாயிருக்கிறது அந்த குற்றவாளியின் புகைப்படம். சாயலுடைய சேர்ந்த அந்த தர்ம முனீஸ்வரனுங்கிற ஒரு பொறுக்கி புறம்போக்கு அவன் தான் இந்த குற்றத்துக்காக அங்கே அந்த வழி செய்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. அங்கே அவனுடைய புகைப்படம் அங்கே செல்கிற காட்சி பதிவாகிறது. இந்த அயோக்கியன் ஏற்கனவே முதியவரை இதே பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தான் அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். மறுபடியும் வெளியே வந்த பிறகு இதே குற்றத்தை துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனை 14 நாட்கள் விசாரணைக்காக உள்ள காவல்துறை வச்சிருக்கீங்க. ஒரே வழி சீமான் அறிவித்த தண்டனை தான் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த குற்றம் இது போன்ற மிக துறை சம்பவம் கொலை செய்யப்பட்டு எடுத்திருக்கிறான். மிகப்பெரிய பேசு பொருளாக செய்திகள்லாம் மீடியாக்கள்லாம் வந்த பிறகு இப்பவும் பயம், இந்த திருடர்களுக்கு பயம் உள்ள துணிச்சல் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை ஆறி அடங்குவதற்குள் மறுபடியும் சேலம் மாவட்டத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. +2 மாணவி. அந்த மாணவி தற்கொலைக்காக செயல்படுகிறார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் +2 படிக்கிற மாணவி உயர்ந்திருக்கிறார். ஏன் உயர்ந்தால் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண்ணுக்கு பாலியல் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தனியார் நிறுவனத்தில் பணியக்கூடிய ஒரு ஊழியர் இந்த பெண்ணுக்கு பாலியல் சண்டை கொடுத்ததன் காரணமாக அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயற்சி இருக்கத்தால் கடைசி விபரீதத்தில் தற்கொலை இறக்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் சதீஷ் என்கிற அயோக்கியனை போக்சோ இடத்தில் கைது செய்திருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கின்றது பாதுகாப்பா இந்த நாட்டை சுதந்திரமாக வாழணுமா, இல்ல மறுபடியும் இதே போன்ற சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படணுமா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த ஆட்சியில இப்போது இவ்வளவு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி முடிந்த தருவாயில இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு இப்போதான் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம மறுபடியும் இதை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த தமிழ்நாட்டை தாங்க முடியாது. இப்ப பள்ளி படிக்கிற மாணவ சிறு பெண்களுக்கு தான் பாதுகாப்பு, மொத்த பெண்களுக்கே பாதுகாப்பு இருக்காது. அதிகாரத்தை மீறி வந்துவிடும். எல்லாருக்கும் துணிச்சல் அதிகாரம் வந்துவிடும். ஏன்னு சொன்னால் நம்ம அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கொம்பு முளைத்து விடும். அதிகாரத்தை எம்எல்ஏ கொம்பு முளைத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஒன்றிய வார்டு வருஷம் கூட கொம்பு முளைத்து விடும். பிரச்சனைகள் இப்போ கேட்டீங்கன்னாக்கா அதிகாரத்துக்குள்ள பேசுவான். அதிகாரம் காசு போட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த போட்டு தீய ஆட்சி வந்துகிட்டு இருக்கும். இந்த தீய ஆட்சி வந்து இது போல குற்றம் நடந்து கூட தான் இருக்கும். நீங்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டிங்கனாக்கா உங்களுடைய தேவைகளை கூட செய்ய மாட்டான். அந்த பகுதியில் கேட்டீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பான். நீ என்ன சும்மா ஓட்டு போட்டேன்னு கேட்பான். எதுக்கு உனக்கு செய்யணும்னு கேட்பான். மறுபடியும் கேட்டேன்னா ஆளை வச்சு அடிப்பான், முறைப்பான் உங்களை. அப்போ அதிகார போக்கு மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி. அதிகாரம் மக்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொடுத்த வாக்கியை காப்பாற்ற மாட்டார்கள். நீங்கள் காசை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிறது மிக மிக தவறாக இருக்கிறது.
நீங்கள் அவர்கள் கொள்ளையெடுத்த காசு தான் தருகிறார்கள் அப்படின்ட்டு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். கொள்ளையெடுத்த காசு வந்து ஆட்சி அதிகாரத்தை சுவைத்தவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் ஒரே வழி, நீங்கள் காசு வாங்குவது குற்றம், வாக்களிப்பது காசு வாங்கி கொண்டு வாக்களிப்பு குற்றம், அது தெரிஞ்ச விடுதலை தான். நீங்கள் வேறு வழி இல்லை. காசை கொடுத்தாலும் வாங்கி கொடுங்க, இந்த தீவிரவாதி ஓட்டு போடாதீங்க தான் நம்ம சொல்ல முடியும். இதுவரை கொள்ளையடிச்சு வச்சுட்டானோ, இந்த காசை கொடுக்குறவனை வாங்கிங்க. இந்த வாங்கியோட காசு கொள்ளையெடுத்து பல கோடி செலவு பண்ண காசு திருப்பி நீங்கள் தோற்கடிச்சிங்கன்னா தான் காசு கொடுத்தாலும் இனிமேட்டு மக்கள் வாழ்க்கை மாட்டார் என்பது நிலைமை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்கள் முதல்ல பாதுகாப்பாக இருங்க. பெண்களும் முதல்ல பாதுகாப்பாக இருங்க. பெண்களையே எப்படி பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மற்றவர்கள் யார் பாதுகாப்பாங்க? பெண்களை உணர்வை வழியை பெண்களை ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் சுதந்திரமாக இருக்க முடியலை. எந்த ஒரு பெண்ணும் சுதந்திரமாக இருக்க முடியலை. இந்த கொடூர ஆட்சியில் அதிமுக ஆட்சியும் அது சிறப்பான ஆட்சின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் பொள்ளாச்சி குற்றம் நடந்து கொண்டிருக்குது. அதுவும் வந்து சிறப்பான ஆட்சின்னு சொல்றதுலாம் ஒன்றும் தகுதி இல்லை. அதை விட மோசமான பல மடங்கு மோசம்னு சொன்னால் இந்த திமுக ஆட்சி தான். ரவுடிஸும் சரி, பொறுக்கிகளும் சரி, திருடர்களும் சரி, கொள்ளையர்களும் சரி, கஞ்சா வைக்கிறது வந்து போதை வைக்கிறதும் சரி, எல்லாம் சர்வசாமியாக கொண்டிருக்குது. இப்போ வந்து பொறுப்பு முதலமைச்சராக தான் இருக்கிறாங்க. சட்டமன்றத்தெல்லாம் அவங்களுடைய படத்தில் அகற்றப்பட்டாங்க. இந்த தேர்தலில் நின்றுறதுனால அழைச்சிட்டாங்க. பொறுப்பு முதலமைச்சர் தான் இருப்பாங்க. இனிமேலும் இந்த 5 ஆண்டுகளும் பொறுப்பாகவும் இல்லை, இந்த 1 மாதம் பொறுப்பாக இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? மக்களாக நீங்கள் தான் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளும் பிள்ளைகளுக்கும் இது போன்று நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுங்கள். இது இறுதி கட்டத்தில் இருக்கின்றது. ஏன்னு சொல்லிக்கிட்டேன்னாக்க அந்த பெற்றோரோட வழியை பார்க்க முடிகிறது. அந்த பெற்றோர்கள் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கின்றது. இந்த 18 ஆண்டு குழந்தை பெற்று வளர்த்து 14 வயசுக்கு வரைக்கும் பாதுகாத்து போத்தி வளர்த்து இந்த மறுபடியும் வந்திருக்கிறான்னு சொன்னால் இது உங்களால் ஒப்புக்கொள்ள முடியுமா? இந்த துயரச்சம்பவம் மறுபடியும் நடக்கணுமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் உங்களை எழுதி கொள்ளுங்கள். அந்த செய்திகள் எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி உங்களுக்கு மகள் ஒன்று சென்றடைந்து சரியாக இருந்திருந்த சொன்னால் நீங்கள் விழிப்புணர்வு இருப்பீர்கள். இந்த செய்தி மீடியாக்களும் இது போன்ற செய்திகளை வந்து சரியாக மக்களுக்கு சென்றிடுவதில்லை. தேவையில்லாத விஷயத்தான் போட்டு காட்டுவார்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டிய செய்திகளை சென்றடைவதில்லை. இப்போ ஏன் இந்த செய்தி பழிவதுன்னு சொன்னால் இப்போதான் தேர்தல்கள் நெருங்கி விட்டது. இப்போதான் எதிர்கட்சி விழிப்புணர்வாக இருக்கின்றது. எதிர்கட்சியாக பண்ணிட்ட இந்த இபிஎஸ் அவர்கள் அவர்கள் ஆட்சி எதிர்கட்சியாக இருந்தவர்கள் அவங்க சரியாக செயல்பட்டு இந்த குற்றங்கள் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போதான் அவங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்து செய்திகளை மக்களுக்கு கடத்துகிறார்கள். இதற்கு குற்றம் நடக்கிறதுக்கு காரணம் எதிர்கட்சி சரியாக செயல்பட என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆளும் அரசு வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் வந்து குற்றம் வந்து சர்வசம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரம்தான் அவர்களுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள்லாம் அதிகாரம் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கட்சியில் இருப்பவனே இது போன்ற குற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆக மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த பெண்கள் பாதுகாப்பாக தமிழ்நாடாக இருக்கணும்னு சொன்னால் நல்ல ஆட்சிகளை தேர்ந்து கொள்ளுங்கள், விடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.